நிறைய அக்கிரமங்களை அநியாயங்களையும் பார்த்து பார்த்து பல நூறு ஆண்டுகளாக என் இனம் தாங்கி வந்த வலியை நெஞ்சில சுமந்தி அந்த மொழியை உனக்கிட்ட கடத்துறேன். கவனிச்சுக்க. மருத்துவர்கள் தேவையற்ற சமூகம்தான் ஆரோக்கியமான சமூகம். அந்த சமூகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நோயற்ற சமூகமாக மாறு. இது என்னது? இது தனியார் மருத்துவமனை. இதன் தரத்தை பாரு, படுக்கையை பாரு. நம்ம அரசு மருத்துவமனை பாரு, படுக்க இடம் இல்லாம எப்படி கிடக்கிறான்னு பாரு. தலைவர்கள் அரசு மருத்துவமனையை பயன்படுத்துறது இல்லை, தனியார் மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. ஏன் அரசு மருத்துவமனை தரமா இல்லை? எப்படி ஒரு மாசத்துல சாகிறவன் ஒரு வாரத்தில் செத்துருவான். அதனால அரசு மருத்துவமனைக்கு போறதில்லை, தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அரசே தோல்வியை ஒத்துக்கிறது. என்னை விட தனியார் நல்லா மருத்துவம் கொண்டு. இப்ப தனியார் தோத்துருவான். உன் மயம் வந்தா என்னை விட அரசு தரமா கொடுக்குது பாரு எப்படின்னு. இங்க நீங்க கவனிக்கணும். 2022 18,600 கோடி மருத்துவத்துக்கு ஒதுக்கி இருக்கு. 2023 19,000 கோடி ஒதுக்கி இருக்கு. 2024 20,000 கோடி ஒதுக்கி இருக்கு. 2025 இப்போ தேர்தலுக்கு முன்னாடி 20,500 கோடி ஒதுக்கி இருக்கு. இந்த கோடி உயருது. மருத்துவ தரம் உயர்ந்திருக்கான்னு என் முன்னாடி இருக்கிற என் தம்பிதங்கள், என் பெற்றோர்கள், இதெல்லாம் அந்த கோடி எங்க போயிருது? எங்க போயிருது? ஒதுக்கி இருக்கு. எங்கிட்டு? அவங்க ஒதுக்கி இருக்கு, அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கு. பாத்துக்க. இதுதான் அரசு மருத்துவமனை. நான் நிறைய காட்டலை, எப்படி இருக்குன்னு பாத்துக்க. பிணவரை மாதிரியும் கழிவறை மாதிரியும் இருக்கும். இதை மாத்துறேன், இதை அப்படியே மாத்துறேன். ஒரு கனவு மாதிரி உனக்கு மாத்தி படைக்கிறேன். இந்த ஒரு பழுதடைந்த சிஸ்டம், வந்து ஒரு கழிவறை, குப்பை, மருத்துவமனையே வளாகமே சுகாதாரமற்று இருக்கு பாரு. குரங்கு உள்ள போய் கடிச்சு விட்டுருச்சு, எலி கடிச்சு விட்டுருச்சு பிறந்த குழந்தைய. பார்த்திருப்பில்ல? பார்த்திருப்ப நீ, நம்ப மாட்டாதனால போட்டு காட்டுறேன். குரங்கு உள்ள போய் எலி கடிக்குதியா பிறந்த குழந்தைய? அவ்வளவு. இது தனியார் மருத்துவமனை. தனியார் முதலாளிகளால் தரக்கூடிய ஒரு மருத்துவத்தை 8 கோடி மக்களால் உருவாக்கப்பட்ட அரசால் தர முடியாது என்றால் எவ்வளவு கேவலம் என்பதை வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை தேர்வு செய்கிற அன்பு சொந்தங்கள் ஒரு நொடி சிந்திங்க, ஒரு நொடி சிந்திங்க. இப்ப நான் உங்க பிள்ளை வந்து அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கட்டணம் இல்லாம கொடுத்துறேன், உலக தரத்துக்கு கொடுத்துறேன். தமிழ்நாட்டு அரசு பல்நோக்கு மருத்துவமனை. நீ முத்திரை பாரு, இதுவரைக்கும் இருந்த தமிழ்நாட்டு முத்திரையவே உன் மகன் மாத்திடுறேன். யாரவன் உட்கார்ந்துருக்கவன்? யாரு? வள்ளுவன். தமிழ் பேரினத்தின் பெருமை மிக அடையாளம் வள்ளுவன். உலகத்தின் உலகம் நமக்கு கொண்டாடக்கூடிய ஒரு பொறுமதையை தந்த பெருமகன் வள்ளுவ பெருமகனார். என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? காவிரி தென்பண்ணை வாளாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓடி மேனி செழித்த தமிழ் திருமேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அந்த வள்ளுவனை தூக்கி தமிழ்நாட்டு அரசு முத்திரையில் வச்சேன். பனை என்னுடைய தேசிய மரம், அதை நினைன்னு வச்சேன். காலை என் உழவனினுடைய உடன் பிறந்த நண்பன் உறவு, அவனை தூக்கி வச்சேன். என் செல்வம். 2 பக்கமும் கதிர் வச்சேன். கதிர் கீழே புளிய வச்சேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு. இப்ப உன் தாய்க்கு முடியல, அது வீட்டின் தாய் இல்ல, நாட்டின் தாய், தந்தை, தேசத்தின் தந்தை. அரசே 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவமனைக்கு தரமா கொடுத்துருது. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நீ அழைச்சு சொன்னா போதும், நாங்களே உயிர் காக்கும் ஊர்தியில கூட்டிட்டு வந்து பண்ணுவோம். பிரசவமா உன்னை வந்து எங்க மருத்துவர்கள் வீட்டிலேயே வந்து பார்த்து, ஏன்னா லண்டன்ல தான் இருக்கு. லண்டன்ல இங்க என்ன கவனிக்கணும்னா, மருந்தில் தரம் இருந்திருந்தால் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். மருத்துவத்தில் தரம் உயர்ந்திருந்தால் மருந்து கடைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். ஆனால் ரெண்டும் கூடிக்கொண்டே போகுதுன்னா இந்த நாடு நோயுற்ற சமூகமாக, நோயாளிகள் நிறைந்த நாடாக பெருகிக்கொண்டே போகுது என்று அர்த்தம். சிங்கப்பூர் அரசு மருத்துவமனையை பாரு. சிங்கப்பூர் அரசு மருத்துவமனை எப்படி கட்டமைச்சிருக்கான்னு பாத்துக்க. இப்ப மலேசியாவை பாரு. ரொம்ப சின்ன நாடு தான், சேலம் அளவுக்கு தான் சிங்கப்பூர் இருக்கும். மலேசியாவும் அவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். எப்படி தரம் கொடுத்துருக்கான் பாரு. ஏன்னா அவன் மக்களை நேசிக்கிற தலைவன். அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் பாரு. அமெரிக்காவில் தரக்கட்டு எல்லாம்
எல்லாம் ஆகப்பெரிய தரத்தை கொடுத்துருக்கான். இங்கிலாந்தில் இலவச மருத்துவம் எப்படி கொடுக்குறான் பாரு, அவன் படுக்கறைகளை பாரு, அவனுடைய கட்டட அமைப்பு, சீனாவுடைய மேம்பட்ட தொழில்நுட்பம், பூகம்பம் வந்தாலும் உடைந்து விழுகாத அளவுக்கு கட்டடங்களை கட்டியிருக்கான் சீனா. அவனுடைய மருத்துவமனை, அவனுடைய மருத்துவ படுக்கை அறைகளை பாரு எப்படி வேலை செய்யறான் பாரு. அப்ப தமிழ்நாட்டு அரசு நம்ம மருத்துவமனை எப்படி வருது, அதை தாண்டிய தரத்துக்கு நம்ம உயர்த்துவோம். நீ என்ன செய்யணும், ஒரு ஓட்டை போட்டு நாட்டை மகன்கிட்ட கொடுக்கணும். அப்ப அரசு ஊழியர்கள் அரசிடம் மருத்துவம் பெறுவது, அமைச்சர்கள் அரசிடம் மருத்துவம் என்பது அவசியம்னு சட்டம் போட்டுருவேன். தானா தரம் உயர்ந்துடும். அந்த மீறினால் நான் சொல்றேன் பாரு, உன்னுடைய வருமானத்தை துண்டிச்சிருவேன். அரசு தானே சம்பளம் கொடுக்கணும், நோன்றும். ஏன் சார் நீ கொழுப்படுத்து போய் அங்கே போய் படுத்தலப்பா, அதுக்கு தான் உனக்கு நிறைய காசு இருக்கு, அதனால நீ தனியார்ட்ட போய் மருத்துவம் பார்க்குற, அதனால எனக்கு அரசாங்கத்துக்கு கொஞ்சம் காசு இல்லை, அதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்போ மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்று ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் நாட்டு குடிகளுக்கு கொடுத்துறோம், மிகத்தரமா கொடுத்துறோம். இப்ப புரிஞ்சிருச்சு. இப்ப இன்னும் என்ன சொல்லணும், நான் உயிர் வரை கொடுத்துட்டேன், இனி அறிவு கல்வி எப்படி கொடுப்பேன்னு சொல்லணும், அப்புறம் வேலை எப்படி கொடுப்பேன்னு சொல்லணும், வளர்ச்சி எப்படி கொண்டு வருவேன்னு சொல்லணும். அது இங்கே சொல்ல முடியாது, நேரம் இல்லை. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் இன்னொரு ஊருக்கு போகணும், மீதியை வேற ஊர்ல இதே மாதிரி போட்டு காட்டுறேன். நீ வலையொலியில லேட்டஸ்ட் சீமான் ஸ்பீச்னு போர்டு வரும், அதை பார்த்துட்டு என்ன பண்ணும், லைக் போடாத, அண்ணனுக்கு ஓட்ட போடு. புரியுதா? இது நான் யாரை நம்பி செய்யறேன், உங்களை நம்பிதான். இதை பார்த்துட்டு நீங்க அப்படியே போகாம, நீங்க படம் பார்த்தா எப்படி கதை சொல்லுவீங்க, ஏய் என்ன மாதிரி கதைடா, எப்படி தெரியுமா பாட்டு, அது மாதிரி என்ன சொல்லணும். சீமான்னு ஒருத்தர் வந்திருக்கான், அவன் சொல்றான், அந்த மாதிரி சொல்றான், அவன் இப்படி சொல்றான்ப்பான்னு சொல்லி அவனுக்கு ஒரு தடவை தான் ஓட்டு போடுவோமாப்பா, ஒரு தடவை ஓட்டு போடுமே. கருணாநிதி ஆட்சியில் வாழ்ந்துட்டோம், ஜெயலலிதா ஆட்சியில் வாழ்ந்துட்டோம், ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் வாழ்ந்துட்டோம், ஐயா எடப்பாடி ஆட்சியில் வாழ்ந்துட்டோம். இந்த பயலுக்கு தான் ஒரு தடவை கொடுத்து அவன் ஆட்சியில் தான் வாழ்ந்து பார்ப்பமே, என்னதான் நடக்குது. இவங்களோட வாட கேவலமா ஆட்சி நடத்தின போறான், ஒரு நம்பிக்கை தானே. போட்டு ஒரு தடவை போட்டுத்தான் பாரு, நீ போட்டுத்தான் பாரு, உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி படைப்பேன். கோடி கனவு கொண்டோம், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்களேன் அன்பு சொந்தங்களே. ஒரே ஒரு வாக்கை, உங்கள் வாக்கை, மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள் என்றுதான் உங்கள் அன்பு பிள்ளைகள் கையேந்தி நிற்கிறோம். நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்குக்காக மட்டுமல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, இந்த தேர்தல் களத்திலே இதை தேர்தல் களம் என்று உங்கள் பிள்ளைகள் பார்க்கலை, புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களமாக பார்க்கிறோம். எங்களுக்கு துணை நிற்க வேண்டியது என் அன்பு மக்களே, மாற்றத்தை விரும்புகிற, நல்ல அரசியலை விரும்புகிற, நல்ல ஆட்சியை விரும்புகிற என் அன்பு சொந்தங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கடமை, கால பொறுப்பு என்பதை உணர்ந்து நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த களத்திலே, இந்த தேர்தல் களத்திலே, சேலம் நிலத்திலே, ஆத்தூரிலே சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் மோனிசா சின்னத்துரை அவர்களுக்கு, பொறியாளர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் மகளின் வெற்றி என்பது இந்த மண்ணின் வெற்றி, அவளுடைய வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி, ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகத்தின் வெற்றி, பன்னெடுங்காலமாக அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்ட தமிழ் தேசியனத்து மக்களினுடைய வெற்றி. மற்ற கட்சிகள் வெல்வது என்பது சாதாரண நிகழ்வு, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள், என் அன்பு மகள் மோனிசா சின்னத்துரை அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.